Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays. குண்டு பல்புடன் வந்த அதிமுக கவுன்சிலர், பணம் கொடுத்தால் தான் வேலையா? பகீர் கிளப்பும் சென்னை மாநகராட்சி. சென்னை மாநகராட்சியின் வலசரவாக்கம் மண்டலம் 11 அலுவலகத்தில் மண்டல குழு தலைவர் நுளம்பூர் ராஜன் தலைமையில் மாதாந்திர மண்டல கூட்டம் நடைபெற்றது. இதில் மாமன்ற கவுன்சிலர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அந்த வகையில் 145வது வார்டு மாமன்ற அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருந்தார். அப்போது கையில் 2 LED குண்டு பல்புகளுடன் அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் மாதாந்திர மண்டல கூட்டத்தில் கலந்து கொண்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி பேசு பொருளாக மாறியுள்ளது. இதனிடையே கூட்டத்தில் பங்கேற்று பேசிய கவுன்சிலர் சத்யநாதன், தனது வார்டில் பழுதடைந்த மின்கம்பங்கள் மழைக்காலங்களில் சிறிய காற்று அடித்தாலே அடியோடு விழுந்து விடுவதாக கூறியவர், இதுகுறித்து பலமுறை மின்வாரிய அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று குற்றம் சாட்டினார். அதற்கு ஆதாரமாக சேதமடைந்த நிலையில் உள்ள மின் கம்பங்கள் புகைப்படங்களையும் கூட்டத்தில் காண்பித்து புகார் தெரிவித்தார். மேலும் இதுவரை தனது வார்டில் மின் கம்பங்களை சரி செய்யாத அதிகாரிகளுக்கும் சத்யநாதன் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தான் கையில் 2 LED குண்டு பல்புகளை எடுத்து வந்ததாக விளக்கம் அளித்தார். சென்னை மாநகராட்சியின் வலசரவாக்க மண்டலத்தின் மாதாந்திர மண்டல கூட்டத்தில் வார்டு கவுன்சிலர் ஒருவர் கையில் LED குண்டு பல்புகளுடன் வந்தது பேசு பொருளாக மாறிய நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன், நான் கவுன்சிலராக பதவியேற்ற நாள் முதல் மின்வாரிய அதிகாரிகளுக்கு எனது வார்டின் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தேன். ஆனால் அவற்றில் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. எனது வார்டான 145வது வார்டில் மின்கம்பங்கள் பழுதடைந்து கீழே விழும் அபாயத்தில் உள்ளன. அதனை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து பல மாதங்கள் கடந்துவிட்டது. ஆனால் பழைய கம்பங்களை அகற்றிவிட்டு புது கம்பங்கள் ஏதும் நடப்படவில்லை. இதுவே மின்வாரிய அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுத்து மின் பிரச்சனைகளை சரி செய்ய கூறினால் உடனே சரி செய்கின்றனர். அண்மையில் கூட ஒரு பழுதடைந்த நிலையில் இருந்த மின்கம்பம் கீழே சாய்ந்தது என்று கூறிய கவுன்சிலர் சத்யநாதன் தனது செல்போனை எடுத்து அந்த வீடியோவை செய்தியாளர்களிடம் காண்பித்தார். தொடர்ந்து பேசிய சத்யநாதன், இதுவே மின்சாரத்துடன் விழுந்த மின்கம்பம் அருகே குழந்தைகள் அல்லது வேறு யாரேனும் சென்று உயிர் சேதம் ஏற்பட்டால் மின்சார வாரியம் பொறுப்பேற்றுக் கொள்ளுமா என்று கேள்வி எழுப்பினார். இறுதியாக அதிகாரிகள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசிய கவுன்சிலர் சத்யநாதன் தனது கைகளில் இருந்த 2 குண்டு பல்புகளை காண்பித்து, இந்த எரியாத பல்புகள் போலவே மின்வாரிய அதிகாரிகள் செயல்படுவதாக கடுமையாக விமர்சனம் செய்தார். மாதாந்திர வார்டு கூட்டம், அந்த கூட்டத்தில் என்னுடைய வார்டில் மக்களோட முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய உயிர் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய வருகின்ற மழை காலங்களில் இந்த மின்கம்பங்கள்லாம் மாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2022 ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி நாங்கள் பதவியேற்றோம். ஏப்ரல் மாதத்திலிருந்து அந்த மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஏரியா இருக்கட்டும் ஏரியா இருக்கட்டும் அவங்கக்கிட்ட 145வது வார்டில் பழுதடைந்த மின்கம்பங்களை மாற்றி கொடுங்க. மக்களோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், சாலைகளை தாழ்வாக இருக்கக்கூடிய கேபிளெல்லாம் உடனடியாக அந்த கேபிளெல்லாம் அப்புறப்படுத்திட்டு வருகின்ற மழை காலங்களுக்கு முன்பாக செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னோம். இதுவரைக்கும் அவங்க மிகவும் மெத்தன போக்கோட பொதுமக்களுக்கு எந்த ஒரு வேலையுமே மின்கம்பங்களை மாற்றத்தை செய்யவே மாட்டேன்றாங்க. யாருன்னா பப்ளிக் போயிட்டு பணம் கட்டினாலோ இல்லை யாருன்னா பணம் கொடுத்தாலோ உடனடியாக அந்த மின்கம்பங்கள் மாற்றப்படுது. மக்கள் பிரதிநிதி அந்த வார்டோட மாமன்ற உறுப்பினர் நான் போயிட்டு இது சம்மந்தமாக உயர் அதிகாரிங்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். எஸ்சி கட்டியும் அது சம்மந்தமாக பேசியிருக்கிறேன், டி கட்டியும் பேசியிருக்கிறேன். இது வரைக்கும் 145வது வார்டில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கி இந்த கூட்டத்தில் அந்த ஏயும் ஏடியும் உருவாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி இந்த கூட்டத்தில் இந்த கேள்வி நாங்கள் எழுப்ப போகிறோன்ற காரணத்தினாலே அவங்க 2 பேருமே நீ கூட்டத்துக்கு வரலைங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக டேட்டே காட்டுறோம் பாருங்கள். ஒரு மின்கம்பம் சாஞ்சு சாலையில் விழுந்திருக்குது. இப்போ அது விழும்போது அந்த மின்கம்பத்தில் கரண்ட் இருந்தது. அந்த பகுதியில் ஒரு குழந்தையோ இல்லை யாரோ ஒருத்தர் வேலைக்கு போகிறவங்களோ வந்திருந்தா உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தால் அது இந்த மின்சார வாரியம் பொறுப்பு எடுத்துக்குமா? அதிகபட்சம் இதை தண்டனையான என்ன கொடுக்க போகிறாங்க? அந்த அதிகாரிகளுக்கு சார்ஜ் மெமோ கொடுப்பாங்க. அதிகபட்சம் அவங்கள இடைநீக்கம் செய்வாங்க. போன உயிர் திரும்ப வருமா? எதற்காக இந்த மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் இவ்வளவு மெத்தன போக்கோடு நடந்து கொள்கிறாங்க? நான் எந்தெந்த டேட்டில் கொடுத்தேன்னு சொல்லிட்டு எல்லாமே எவிடன்ஸ் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த தாழ்வான மின்கம்பம்
இதை கேபிளை எடுத்து கட்டுங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம். இதுவரைக்கும் பல்லவ நகர் பகுதியில் அதை செய்யவே இல்லை. 4 முறை இது வரைக்கும் ஏஐக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். இப்போ அங்கேருந்து பப்ளிக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா இப்போ நான் ஸ்பீக்கர் ஃபோன் போடுறேன். அந்த பப்ளிக் எத்தனை முறை அந்த கேபிளை மழை காலங்க லாரி போயிட்டு கேபிள் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லியும் வேலை செய்ய மாட்டேன்றாங்க. மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிங்க மாதிரி எந்த துறையிலும் அவ்வளவு ஒரு மெத்தனை போக்கோடு இருக்கக்கூடிய அதிகாரிகளும் நான் பார்த்ததே இல்லைங்க. இன்றைக்கி என்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக வார்டு குழு கூட்டத்தில் இன்றைக்கி நான் உள்ளே வந்து இது சம்மந்தமாக பேசினேன். அந்த அதிகாரிங்க வராததை கண்டிக்கும் வகையில் இன்றைக்கி நான் வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னுடைய வார்டு பொதுமக்கள் பிரச்சனையை சொல்கிறேங்க. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் வி.சி. குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.